Infinix இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் கொஞ்சம் நல்ல ஸ்பெக்ஸோட ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த லைனப்பில் Infinix அவங்களோட ஹாட் சீரியஸில் ஹாட் 11 அண்ட் 11 ரெண்டு ஃபோன்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன்ஸுமே அக்ரெசிவான ஸ்பெக்ஸ் அண்ட் ப்ரைஸிங்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு Infinix 11s ஃபோன் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எப்பவும் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஃபோனோட டிசைன் தான். பிளாஸ்டிக் பாடி டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது டிசைன் நல்லா இருக்குது. இந்த ஃபோனோட சைஸ் 6.78 இன்ச் 20.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட பேனலுக்கு IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்தவரை 90.53% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 500 nits கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் சன்லைட்டில் உங்களால் எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். இந்த பேனலுக்கு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே இன்னமும் ஸ்மூத்தாக இருக்கும். டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்தவரை 180 Hz. ஸோ டிஸ்பிளே இன்னும் ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராசஸர். இந்த ஃபோன் மீடியாடெக்கோட Helio G88ல் ரன் ஆகுது. இதே ப்ராசஸர் தான் ஆல்ரெடி Redmi 10 Primeல யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு டவுட் வந்திருக்கும் G85க்கும் G88க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. இந்த ரெண்டு ப்ராசஸருக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். சப்போஸ் இப்போ கேமிங் எதிர்பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் கேமிங்க்கு இந்த ப்ராசஸர் ஓகே தான். ஹெவி கேமிங்க்கு இந்த ஃபோன் செட் ஆகாது. பிகாஸ் இவங்க லான்ச் பண்ணிக்க ப்ரைஸ் செக்மெண்ட்டும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு 64GB ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த ஸ்டோரேஜ் உங்களுக்கு பத்தலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா SD கார்டு மூலமாக 256GB வரைக்கும் இந்த ஸ்டோரேஜ் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமராஸ். பிரைமரி சென்சர் 50 மெகாபிக்சல். இந்த பிரைமரி சென்சரோட Aperture பார்த்தீங்கன்னா f1.6 பெரிய Aperture யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய Aperture யூஸ் பண்ணியிருக்கிறதுனால லோ லைட்டில் ஃபோட்டோஸ் உங்களால் நிறைய டீட்டெயில்ஸ் எடுக்க முடியும். செகண்ட் சென்சர் ஜஸ்ட் கவுண்டிங் கிமிக்காக 2 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 8 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட Aperture f2.0. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் டெடிகேட்டடாக ஃபோனோட பேக் சைடில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி. 5000 mAh பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 18 watts ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்னதான் 5000 mAh கொடுத்தாலுமே ஃபோனோட வெயிட் 205 grams, திக்னஸும் 8.82 mm தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர். இந்த ஃபோன் Android 11ல் ரன் ஆகுது. இதுக்கு மேலே இன்ஃபினிக்ஸோட ஓன் UIயான XOS 7.6 அப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங். இந்த ஃபோன் 10,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இந்த ஃபோனுக்கு காம்படிஷன் Redmi 10 Prime மட்டும்தான். அந்த ஃபோனோட ப்ரைஸ் 12,500 rupees. கிட்டத்தட்ட 1,500 rupees நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ 1,500 rupees ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் இந்த ஃபோனை வாங்கிக்கலாம். இந்த ஃபோன் 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. பர்பிள், க்ரீன் அண்ட் பிளாக்னு 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா செப்டம்பர் 21லேருந்து இந்த ஃபோனை நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும்.